சாப்பிட்ட இடத்தை சுத்தமாக வைத்திருப்பவர்கள். அதாவது வீட்டில் நம்ம சமைச்ச உடனே அதை வேறு ஒரு பாத்திரத்திற்கு மாற்றி பிறகு அவர்களுக்கு உணவு பரிமாற வேண்டும். சாப்பிட்ட குண்டானோட கொண்டு வந்து அப்படியே பரிமாறக்கூடாது. சாப்பிட்ட இடத்தை எவர் ஒருவர் தூய்மையாக வைத்திருக்கின்றாரோ, அதாவது சமைத்த உணவுப் பொருட்களை வீணாக்காமல் எவர் பரிமாறுகின்றாரோ அவர்களிடத்தில் நான் தங்குகிறேன் அப்படிங்கிறார். ஏன் அப்படி சொல்றா? அன்னம் என்பது மிகவும் உயர்வானது. அது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டியது, ஒருத்தருக்கு மட்டும் கிடைக்க வேண்டியதில்லை இல்லையா? அப்பேற்பட்ட அன்னத்தை வீணாக்காமல் திட்டமிட்டு, இப்போ 4 பேர் இருக்காங்கன்னாக்க 4 பேருக்கு வேண்டியதை மட்டும் சமைத்தால் போதுமானது. கம்மியாகவும் பண்ணக்கூடாது, கூடவும் சமைக்கக்கூடாது. ஆக திட்டமிட்டு எவர் ஒருவர் சமைக்கிறாளோ, எவர் ஒருவர் வருபவரை இன்முகத்துடன் வரவேற்று உணவு உபசரிக்கிறாரோ